நின்னுட்டு இருக்கிற? கட்டிக்க போறவன கட்டி பிடிச்சி விளையாடலாம் தான். பாத்தியா, கோச்சுக்கிற பாத்தியா? அழகான பெண்கள் கோவப்பட்டா எனக்கு பிடிக்காது. அப்போ இன்னும் என் அழகு மேல உனக்கு ஒரு கண்ணு இருக்கு, அப்படித்தானே? புரிஞ்சுக்கிட்டா சரி. கை கட்டுற தூரத்தில் இருந்தும் நான் கை வைக்காத ஒரே பெண் நீதான். ஏன் சேதுபதி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசி நான் ஓங்கி பலார்னு கண்ணத்துல ஒண்ணு கொடுத்தது மறந்துட்டியா? ஞாபகம் இருக்கு. அத நினைச்சுட்டா இன்னும் வலி இருந்துட்டே இருக்கு. ஆனா அந்த வலிக்கு ஒரு வழி சொல்லத்தான் இப்ப நான் வந்திருக்கிறேன். என்ன பயமுறுத்துறியா? என்னவே மிரட்டி பாக்குறியா? அப்படியே நான் சொல்லல, என்ன முட்டாளாக்கிட்டுதான் நீ நினைக்காதேன்னு சொல்ற. ரொம்ப சாமர்த்தியமா பேசுறேன்னு நினைக்கிறேன். என் கேரக்டர் அப்படி. அப்படியா? அப்போ என் கேரக்டர் பத்தி உனக்கு தெரியாது. ஏய், நீ தூண்டில் போட்டான சிக்கிறதுக்கு நான் ஒண்ணு குளத்து மீன் கிடையாது, நான் விண்மீன். என்னெல்லாம் உன்னால நெருங்க கூட முடியாது. ஒரு சாமர்த்தியத்தை நான் பாராட்டுறேன். ஆனா சந்தர்ப்பம் இப்போ எனக்கு சாதகமா இருக்கிறது. எப்படி? நீயும் நானும் இங்க தனியா நிக்கிறமே, அதுவா? ஹே, அதனால எனக்கு பயம் இல்ல. அதையும் தான் பாக்குறேன். திரும்ப திரும்ப என் கண்ணத்தை காட்ட நான் ஒண்ணு ஏமாளி இல்ல. என்னடி துள்ளற? எங்கிட்டயே வேலை கட்டுறியா? வாடி வாடி. வந்துட்டான்டா வந்துட்டான்டா கதாநாயகன். எங்கடா என்ன ஆளை காணமான்னு பார்த்தேன். வணக்கம் பங்காளி. பங்காளியா? யாரு யாருக்குடா பங்காளி? பாத்தியா, நீ என்னை வில்லனாவே பாக்குறிய. சுந்தர, வைதேகி மேல நீ ஆசைப்பட்ட, நானும் ஆசைப்பட்டேன். அப்புறம் நீ நானும் பங்காளி தானே? அது தெரியல. அம்மனிக்கு உண்மையாலதான் ஒரு இது. சரி, நல்லா இருங்க. ஏய், நீ வாழ்த்தி ஒண்ணு நாங்க நல்லா இருக்கணும் அவசியம் கிடையாதுடா. இங்க பாருடா, எங்க வாழ்க்கையில குறுக்கிறது இதுவே கடைசியா இருக்குல்ல. ஜாக்கிரதை. பாக்குற இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பாதுகாப்புன்னு நானும் பாக்குறேன்டா. டேய், என்னடா பண்ணிடுவ? என்னடா பண்ணுவ நீங்க? உன்ன மாதிரி அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறவன் 1000 பேர்த்த பார்த்திருக்கேன்டா. மரியாதையா போயிடு, இல்ல ஜாக்கிரதை. போறதுக்கு முன்னாடி ஒரு பழைய டயலாக் கொண்டு சொல்லிட்டு போறேன், கேட்டுக்கோ. ஏய், என்கிட்ட சவால் விட்டவை எவனும் இது வரைக்கும் வா. ஆமா, என்ன சேதுபதி ஒரு மாதிரி சோகமா இருக்கு? என்ன ஆமா, அது என்ன கையில பத்திரிக்கையா? பத்திரிக்கை தான்டா, வைதேகியோட கல்யாண பத்திரிக்கை. நாளைக்கு சுந்தருக்கும் வைதேகிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஓ, உன் முகத்துல ஏற்பட்ட சோகத்துக்கு காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. ஆமா, உனக்கு தான் உன் மாமா பொண்ணு லதா இருக்காளே, அப்புறம் மணமேடையில கோர போறவளை பத்தி நீ நினைச்சிட்டு இருக்க? முட்டாள் முட்டாள். ஏய்,
நான் ருசி பார்த்துட்டு கசக்கி ஏறிய நினைச்ச பொண்ணுகள்ல தப்பிச்சு போன ஒருத்தி மட்டும் தான்டா. தப்பிச்சு போயிருந்தா கூட பரவாயில்லடா, என்ன தண்டிச்சுட்டு வர போயிட்டான். என் கண்ணத்துல சொல்லி கில்லு எரியாம விட மாட்டேன்டா. காமெடி பண்ணாத சேதுபதி. நீ கிள்ளி ஏறிய வைதேகியன்னு இப்ப தனியாள் இல்ல, அவனுக்கு இப்போ புருஷா மாமனாருன்னு பலம் கூடி போயிருக்கு. அவ காயப்பட்டாலுதான் அவளோட மொத்த குடும்பமும் எதிர்த்து நிக்கிறத நீ மறந்துடாத. எதுக்கிட்டுடா எதுக்கிட்டு? டேய், போராடி செய்தாண்டா எனக்கு எப்பவுமே பிடிக்கும். இங்க பார், அந்த குடும்பத்தையே எரிய சேதுபதி, எதுக்கு இந்த ஆவேசம்? அவளை விட்டா இந்த உலகத்துல பொண்ணுங்களா இல்ல? காசு படத்தை விட்டு எறிஞ்சா கட்டில் சுதந்திர எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்காங்க. பாவம், மன்னிச்சு விட்டுரு. நோ, மன்னிக்கிறதுக்கு நான் ஒரு வளரமா இல்லடா. ஹிட்லர் சொன்னதை செஞ்சே அது என்னவோ தெரியலடா. அவ என்னை ஏமாத்தினது என் நெஞ்சுக்குள்ள நெருப்பா கொதிக்குது. அந்த நெருப்பு அணையணும்னா அவளை அள வச்சு கதற வச்சு சேதுபதி, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. வைதேகி மேல மட்டும் அப்படி உனக்கு என்னதான் வேறு? அவ மேல உள்ள மோகமா இல்ல அவ உனக்கு கிடைக்கலைங்கிற ஆதங்கமா? ரெண்டும் தான்டா, ரெண்டும் தான். அடிபட்டவன் நான் அவ்வளவு சீக்கிரம் அடிபடிய மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அவ எங்கிட்ட பாட்டாமைய போயிடுவா. சந்தர்ப்பம் வரட்டுண்டா. அவன் நிம்மதிய போறேன். வலது கால எடுத்து வச்சு வாமா. ஆனந்தே, ஆத்தி பாப்பா. அண்ணி, முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. எங்கள் அம்மா இருந்திருந்தா ஒன்னொன்னையும் பார்த்து செஞ்சுருப்பாங்க. அதுதான் முடியாமல் போச்சு. என்னடா ஒரு ஆம்பளை ஆரத்தி எடுக்கிறானேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணி. ஏதோ இந்த கொழுதுனாரால் முடிஞ்சது, சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. ஆமாம் வைதேகி, இந்த வீட்டோட கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இனிமே நீதாம்மா பொறுப்பாக நடந்துக்கணும். ஆனந்து கொஞ்சம் துடுக்குத்தனமாக பேசுவான். அம்மா இல்லாத பையன் இல்லையா, அதனால நீதாம்மா அனுசரித்து போகணும். ஆனந்து ஆர்த்தி எடுப்பான். சரிங்க பாப்பா.
ஒரு நிமிஷம் வாங்கப்பா. சரிப்பா, பேசிட்டு இருங்க. ஒரு வேலை, சின்ன வேலை வீட்டில். மாமா, ஆனந்த் எதுக்கு பெரிய மாமா உள்ள கூட்டிட்டு போறான்? இது கூட தெரியலையா? நாம சந்தோஷமா இருக்கத்தான். சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. நிஜமா தான். அப்புறம் இனிமேல் உன்னைய செல்லம்மா பேர் வச்சு தான் கூப்பிடுவேன். ஏன், என் பேரு வைதேகி, என் பேர் நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் என் பொண்டாட்டிய செல்லம்மா செல்ல பேர் வச்சு கூப்பிட கூடாதா? அப்படியா? சரி, என்ன பேர் சொல்ல போறீங்க? லிங்கம்மானு கூப்பிட போறேன். ஐயே, நல்லாவே இல்ல. போங்க, இந்த பேர்லாம் எனக்கு வேணாம், எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் முடியாது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ, ஏதோ உங்க பாட்டி பேர் மாதிரி இருக்கு, எனக்குலாம் வேணாம். எனக்கு பிடிச்சிருக்கு வைதேகி. நான் அப்படித்தான் சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? எனக்கு பிடிக்கல. அப்படித்தான் சொல்லுவேன். வீடெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எல்லாமே அழகா இருக்கு. ஒண்ணுமில்லப்பா. மாமா பாருங்க மாமா, என் பேரு வைதேகின்னு நல்லா தானே இருக்கு. அழகா இவரு இருக்கு. இவரு ஏதோ லிங்கம் மங்கம்மான்னு கூப்பிடுறாரு, அந்த பேர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆட, இதுதான் பிரச்சனையா? அது ஒண்ணும் இல்லம்மா. நானும் முதல்ல கல்யாணம் வச்சு வரும்போது உங்க அத்தைய லிங்கம்மான்னு தான் கூப்பிட்டேன். அட, போங்க மாமா. என்ன லதா சொல்கிறேன்? உங்கள் அப்பா கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாரா? ஆமா, என் மாமா சேதுபதிக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா எங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லுவேன்? வேண்டாம் தான் சொல்லுவேன். இத பாரு, நான் ஏன் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டார். இது பாரு, நான் உன்னதான் காதலிக்கிறேன்னு எங்க அப்பாட்ட போய் சொல்ல முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரே குழப்பமா இருக்குது லதா. எங்கள் அப்பாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் 2 குடும்பத்துக்கும் தீராத பகை வேற. 2 பேரும் அருவாள் எடுத்துட்டா வெட்டு குத்துன்னு ஆயிரும். ரொம்ப பெருசாயிரும் லதா. இது பாரு, இப்படி பயந்துகிட்டே இருந்தா காலை முழுக்க பயந்துட்டு தான் இருக்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லு. சரி லதா, இன்னைக்கே நான் போய் எங்கள் வீட்டில் நம்ம காதலை பற்றி எடுத்து சொல்கிறேன். என்ன நடந்தாலும் அது நடந்துட்டு போது பார்த்துக்கலாம். அண்ணி, இங்க என்னடா பண்ற? அண்ணி இது லதா. அதான் தெரியுதே, அவ கூட உனக்கு என்ன பேச்சு? அக்கா, அது வந்துக்கா. என்ன புதுசா அக்கா இக்கான்னு? என்னடா இதெல்லாம்? நீயோ சொல்லலதா. அக்கா, ஏய், அக்கா, அது நானும் ஆனந்தம். ஆனந்த், நீ எப்படின்னு சொல்லிடு, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஓ, கதை அப்படி போதா? அண்ணி, என்னடா இதெல்லாம்? அண்ணி, நானும் லதாவும் உயிருக்குரிய காதலிக்கிறோம். அவளை மறந்துட்டு என்னால நிச்சயமா உயிர் வாழ முடியாது. நீ ஏண்டா, இந்த விஷயம் மட்டும் 2 குடும்பத்துக்கு தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரியுமா? தெரியும், நீ தெரியும். நான் என்ன பண்ண முடியும்? நாங்க காதலிச்சிட்டோம். நீங்க தான் எப்படியாவது இதுக்கு சம்மதம் வாங்கி கொடுக்கணும். ஆமாண்டா, நான் என்னடா பண்ணிட்டோம்? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாட்சிக்கு என்ன கூப்பிடுவ, நான் வந்து எல்லாத்துக்கிட்டும் ஏத்து வாங்கணும். அண்ணி, எங்க காதலை வாழ வைக்கிறதும் சாகடிக்கிறதும் உங்க கையில தான் நீ இருக்கு. ஆமா, நல்லா புலம்பு. இந்த காலத்து பசங்களுக்கு காதலிக்க மட்டும்தான் தெரியும், வீட்டை ஃபேஸ் பண்ண தெரியாது. இதெல்லாத்தையும் காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நீ யோசிச்சிருக்கணும். நானு சரி சரி போ, எப்படியாவது மாமா கிட்ட சொல்லி நான் சமாளிக்கிறேன். அண்ணி, நிச்சயம் அப்பா நீங்க சொன்னா கேட்பாரு. அண்ணி, அதான் தெரியுது, போ. ஐஸ் வச்சிட்டில. கடவுளே, இந்த விஷயத்த மாமா எப்படி ஏத்துக்குவாரோ தெரியல.
சேதுபதி சொல்றது உண்மையா? மாமா என்னப்பா சொன்னாரு? எங்கிட்டே நடிக்கிறியா? நீயும் அந்த ரத்தனசாமி பையன் ஆனந்த பழகிறது உண்மையான்னு கேக்குற? ஓ, தெரிஞ்சு போச்சா? ஆமாப்பா, நானும் ஆனந்தும் ஒருத்தரை என்ன நெஞ்சழுத்தம் இருந்தா நீயும் அவனு காதலா? கொன்றுடுவோம், ஜாக்கிரதை. உனக்கு என்ன நெஞ்சழுத்து இருந்தா நமக்கு பரம்பரை எதிரியான அவனோட பையனோட கொஞ்சி குழா விட்டுருப்ப. அப்பா, அந்த குடும்பம் மட்டும் நம்ம குடும்பத்துக்கு எந்த விதத்துல குறைச்சு போயிட்டாங்க. இவர், நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாடுறதுக்கு நான் ஒண்ணு பைத்தியக்காரன் இல்ல. எதிர்த்து பேசுறதை விட்டுட்டு பொண்ணா லட்சணமா நடந்துக்க பாரு. ஏமாமா சும்மா வளவளன்னு பேசிட்டு பாருங்க. காரிய வெளியே தெரியுதுக்கு முன்னாடி விஷயத்தை முடியுங்க. அதுதான் நாம ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோமே. கல்யாணம் அடுத்த மாசம் வேண்டாம், இந்த மாசத்திலேயே முடிச்சிடலாம். நீ கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாட்டை பார். சரி மாமா. வேண்டப்பா, உயிர் கூட பழகிட்டு ஒருத்தர் உதறி தள்ளிட்டு வர சொல்றீங்களே, உங்க சுயநலத்துக்காக எந்த காதல செதுச்சிடாதீங்கப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இங்க பார், நீ கத்துனாலும் கதறினாலும் என்னோட முடிவை மாத்திக்க நான் தயாரான. சொல்ற அவனை மறந்துரு. முடியாது. இதுதான் உங்க முடிவுன்னா ஏன் முடிவு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். கழுத்துல தூக்கி வாழ்த்து செத்து போயிருவியா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இன்னைக்கு செத்தா 3 நாளைக்கு 3 நாள். எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். சேதுபதி, ஆமா, நீ கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாட்டை பார். ரத்தனசாமி ஒரு கை பார்த்துட்டு வர. ஏன் மாமா, ஏன் இப்படி பண்றீங்க? என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? பிடிக்கலன்னு விட்டுற வேண்டியதானே? அது எப்படி விட முடியும்? நீ எனக்கு வேணும், அவ்வளவுதான். கவலைப்படாத. நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் இரவுல அவன் உன்னை எங்கெங்க எப்படி எப்படி சொன்னான்னு குத்தி காட்ட மாட்டேன். மாமா, அசிங்கமா பேசாதீங்க. நினைச்சுடும் காதலையும் காதலிச்சவனையும் தூக்கி எரிஞ்சிட்டு வர முடியாது மாமா. உயிர் உள்ள வரைக்கும் மனசுக்குள்ள ஊர்த்திக்கிட்டே இருக்கும். லதா கண்ணு, காதல் ஒரு அரசியல் கட்சி மாதிரி அடிக்கடி மாறிட்டே தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் காதலனோட நினைப்பு இருக்கும். கல்யாணம் ஆயிட்டா காதலாவது கண்ணீராவது. தாலி கட்டினவன் தான் அவனுக்கு கடவுள் மாதிரி. முடிவா சொல்றேன், நீ கொற்ற தாலி மட்டும் என் கழுத்துல ஏறவே ஏறாது. அதையும் தான் பாக்குறேன்டி. விட்டாதானே நீ அவனை போய் பாப்ப, பேசுவ. உன்னை வீட்டுக்குள்ளேயே கூட்டம் அடைச்சு வச்சுட்டா